மேற்குலகம் அந்த காலனி மனப்பான்பிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் சொல்லிட்டாங்க. புட்டுன்னு வச்சாருன்னு சொல்லி பாகம் 1 நம்ம பார்த்துட்டோம். பார்க்காத நபர்கள் இருந்தால் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் அதனுடைய லிங்க் கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய விஷயம் அதில் பேசிட்டார். வேர்ல்டு ஆர்டரில் இந்தியாவினுடைய நிலை என்ன, சீனாவினுடைய அந்த நட்பு எப்படி முக்கியமானது ரஷ்யாவுக்கு, நாங்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம், எங்களை ஏன் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு தூண்டுனாங்க, அதுக்கு பின்னாடி இருந்த காரணங்கள், 2014 கிரீமியாவை ஏன் நாங்கள் அனெக்ஸ் பண்ணணும், இப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். இந்த யுத்தம் 249-48 நாட்கள் நடந்துட்டு இருக்குன்னா இவ்வளோ தூரமாக நடக்க வேண்டியதுக்கான தேவை என்ன, அதை யார் ரொம்ப பெரிய அளவில் வளர்த்து விடுறாங்க இப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிட்டார். அதில் பாகம் 1 நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததாக இது பாகம் 2. இதோடு அவர் பேசின அந்த ஒட்டுமொத்தமான டாப்பிக்கை நம்ம கவர் பண்ண போகிறோம். இதில் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 400 ட்ரோன் அப்படிங்கிறத யார்கிட்ட வாங்கியிருக்காங்க, ஈரான்கிட்ட வாங்கியிருக்காங்க. இதுக்கு புட்டின் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. புட்டின் அவர்கள் சாதாரண ஒரு நபர் கிடையாது. அவர் ஒரு ஸ்பை, ஒரு உளவாளி. அந்த உளவாளி அப்படின்னு சொல்லும்போது அவர் என்னெல்லாம் விஷயங்களை கேதர் பண்ணியிருப்பார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பயோ லேப்ஸை புட்டின் அவர்கள் கண்காணிக்கிறாரு. அதே மாதிரி இப்போ அந்த பேச்சிலையும் அவர் அதை சொல்கிறார். எப்போ ஐநா சபைன்னு ஒன்று இருக்கீங்க, IAEA அமைப்புன்னு ஒன்று இருக்கீங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கீங்க, அங்கே இருக்கக்கூடிய பயோ லேப்பை பற்றி நாங்கள் ரொம்ப பெரிய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம். உக்ரைனில் அமெரிக்காவினுடைய பயோ லேப்ஸ் அப்படிங்கிறது ஒரு 4-5 பயோ லேப்ஸுக்கு டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை பற்றி யாருமே விசாரிக்கலை. அதுக்கான விசாரணை எதுவுமே நடந்த மாதிரியான செய்திகளை வெளியிடவில்லை. அங்கே பயோ லேபே இல்லாத அளவுக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே, இது உண்மைதானா, இது உங்களுக்கே நியாயமாக தெரியுதா இப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு மனுஷன். இவ்வளோதானா அப்படின்னு பார்த்தா இல்லைங்க, இன்னும் சில கேள்விகள் கேட்டிருக்காரு. எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். லேட்டஸ்ட் அண்ட் ஹாட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்டி சேட்டலைட் மிசைலை நாங்கள் ஏவ போகிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்கங்கிற ஒரு செய்தியை உக்ரைனுடைய இராணுவம் வெளியிட்டிருக்கிறது. என்னடா சேட்டலைட் அழிக்க போகிறீங்களா, இவ்வளோ நாள் இதெல்லாம் நாங்கள் படத்தில் தான்டா பார்த்துட்டு இருக்கோம், இல்லாட்டி நாங்கள் சோதிச்சு பார்த்துருக்கோம், இந்தியா கூட மிஷன் சக்திலாம் நம்ம பார்த்தோம்ல. ஆனால் இந்த சேட்டலைட்டை, வேறொரு நாட்டினுடைய சேட்டலைட்டை அழிப்பது அப்படிங்கிறது ஒரு போர்க்காலத்தில் இதுதான் முதல் முறையாக இருக்க போகுது. சப்போஸ் ஒரு சேட்டலைட்டை இவங்க அழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரஷ்யா அழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படும். அந்த ஸ்பேஸ் ஆர்மி அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லாட்டி ஸ்பேஸ் ரேஸில் ரஷ்யா முன்னிலைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பெருசாக ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்கிற விஷயமே அதுதான். இப்படி ஆன்டி சேட்டலைட்லாம் போட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்கயா, அப்படிலாம் போட்டுட்டாங்கன்னா எங்களுடைய சேட்டலைட் கம்யூனிகேஷன்லாம் நின்றுரும், அமெரிக்கா உடனடியாக நீங்கள் என்ன செய்யுங்க, இதுக்கான ஒரு எதிர்வினையை தெரிவிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4500 மிசைலை ஏவி இருக்காங்கப்பா கடந்த சில தினங்களில் மட்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு ஜெலன்ஸ்கி அவர்கள். ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒவ்வொரு விஷயமா சொல்ல புட்டின் அவர்கள் பேசினதை நம்ம இது கூட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு $6 பில்லியன் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லும்போது IMF சொல்கிறாங்க 6 பில்லியன் வேண்டாம், 5 பில்லியன் வச்சு உக்ரைனால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மாதம் ஒன்றுக்கு 5 பில்லியன் அப்படின்னு சொல்லும்போது IMF நேற்று வாண்டடாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. 2023 உக்ரைனுக்கு நம்ம என்னெல்லாம் உதவிகள் செய்ய வேண்டி இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக செய்கிறோம். ஸோ 2023 உக்ரைனுக்கு தேவையான பணம் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. 2023 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, யார் யார் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியாது. ஆனால் IMF வாண்டடாக வந்து சொல்கிறாங்க, உக்ரைனுக்கு தேவையான பணம்லாம் ரெடியாக இருக்குது, உக்ரைன் நீ பயப்படாதன்னு. ஐயா, இலங்கைக்காரன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்கயா கடன் வேணும் அப்படின்னு சொல்லி. அந்த பக்கமாக பாகிஸ்தான் இதே IMF பெயில் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி காலில் விழாத குறையாக கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கமாக பங்களாதேஷ் கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே IMF பணம் கேட்டுட்டு இருக்கும்போது, பணம் உலக நாடுகள் எங்களுக்கு தருவாங்கங்கிற எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய உக்ரைனுக்கு நீங்களா வாண்டடாக பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, இதுதான் உங்கள் நியாயமா, இதுதான் உங்களுடைய தர்மமா, இதுதான் புட்டின் அவர்கள் கேட்டாங்க. உலக அமைப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் சில நாடுகளுக்காக மட்டுமே உழைக்கின்றன, பல நாடுகளை ஏமாற்றி விடுகின்றன. அந்த சில நாடுகள் மேற்குலக நாடுகள் தான். அவங்களுடைய அந்த பிடியிலிருந்து உலக நாடுகள் வெளியேற வேண்டும். அதற்கான ஒரு யுத்தமாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். நாங்கள் இதை செய்யலைன்னா வேறு யாருமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் புட்டின் அவர்கள் நேற்றைய ஸ்பீச்சில் சொல்லியிருக்கார். ஸோ எங்களை இவ்வளோ தூரம் செய்ய வச்சது மேற்குலகம் தான், இனியும் நாங்கள் ஏதாவது செய்கிறோம்னா அதுக்கு காரணம் மேற்குலகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நெய்ப்பர் அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெய்ப்பர் அப்படிங்கிற ரிவரில் தான் பெரிய அளவில் இப்போ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. கோசன் பகுதி, மைக்லேவ் பகுதி, அடுத்த சாப்ரோசேஷியா, இந்த இடத்துலலாம் யார் கூடுதலாக அவங்களுடைய ஃபோர்ஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்க, உக்ரைன் அவங்களுடைய ஃபோர்ஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ரஷ்யா என்ன செய்கிறாங்கன்னா, கொஞ்சம் நபர்களை மொபிலைஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ராணுவ வீரர்கள், அவங்கள பாதி நபர்கள் எங்கே அனுப்ப போகிறாங்க, உக்ரைன் இப்போ கூடுதலாக எங்கெங்கே ஆக்டிவாக இருக்காங்களோ அந்த இடத்துக்குலாம் அனுப்ப போகிறாங்க. ஸோ இந்த யுத்தம் முடியாமல் இருப்பதும் யார் தான் காரணம் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் நேற்று சொன்னார்னா, அமெரிக்கா தான் காரணம். ஏன்னா நாங்கள் 2 பேருமே பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்த போது எர்டகனை தவிர வேறு எந்த தலைவரும் அதை பற்றி பெருசாக பேசிக்கொள்ளவில்லை.
ஸோ எர்டகன் அவர்களுக்கு, துருக்கியினுடைய அதிபருக்கு மறுபடியும் இங்கே பாராட்டு அப்படிங்கிறத கொடுக்கிறார் புட்டின் அவர்கள். எர்டகனை தவிர வேறு யாருமே எங்ககிட்ட இதெல்லாம் வந்து பேசலப்பா, ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு இடையில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறாமல் இருக்க தடுத்தார்கள் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படையாக வச்சிருக்கார். ஸோ அமெரிக்காவினுடைய அந்த ஒரு ப்ரெஷர் எப்படி இருக்கணும்னா, பேச்சுவார்த்தையில் ஈடுபடு உக்ரைன், நீ பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாதான் இந்த யுத்தம் முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கணுமே தவிர, நீ பேச்சுவார்த்தைக்கு போகாத, நான் இருக்கேன், ஐஎம்எஃப் இருக்கான், வேர்ல்டு பேங்க் இருக்கான் அப்படி சொல்லாத. அதுக்கு பதிலாக இந்த யுத்தத்தை நிப்பாட்ட வேண்டும், அதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கோ அதை செயல்முறைப்படுத்துங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் புட்டின் அவர்கள். அடுத்ததா ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டது. அந்த சட்டம் என்ன சொல்லிச்சுன்னா, இங்கே புட்டின் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க, அதாவது பணக்காரர்கள், ரொம்ப செல்வந்தர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அசட்ஸ் எல்லாம் தேசியமயமாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு நான் இப்போ யூகேல ஒரு பில்டிங் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் யூகேக்கு எதிராக ஏதாவது பேசிட்டேன்னா அந்த பில்டிங் யாருக்கு சொந்தமாயிரும்? யூகேனுடைய அரசாங்கத்துக்கு சொந்தமாயிரும். அவங்க என்ன செய்வாங்க, அதை விற்று என்னால் யார் பாதிப்படைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரஷ்யாவால் பாதிப்படைந்த உக்ரைனுக்கு ரஷ்யாவினுடைய செல்வந்தர்கள், ரஷ்யாவினுடைய பிஸ்னஸ்மேன்ஸ், ரஷ்யாவினுடைய நிறுவனங்கள், அவங்களுடைய ஐரோப்பிய ஒன்றியத்தில் என்னெல்லாம் சொத்துக்கள் இருக்கோ அந்த அசட்ஸ் எல்லாம் தேசியமயமாக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதற்கு சரியான கான்சிக்வன்சஸை நாங்கள் தந்திருப்போம். எங்கள் நாட்டினுடைய சொத்தை நீங்கள் உங்களுடைய தேசிய உடைமையாக்கும் போது அதை நாங்கள் எப்படி பழி வாங்கணுமோ அப்படி பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேசிய உடைமை ஆக்குறது அப்படிங்கிறது அவங்க மட்டும் செய்கிறது கிடையாது, எல்லாருமே செய்வாங்க. குறிப்பாக இப்போ சீனாலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்மா அவர்களை காணவே இல்லை. ஒரு கட்டத்தில் சீனாவினுடைய ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் ஜாக்மா. இன்னொரு காலகட்டத்தில், சமீப காலகட்டத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சீனாவினுடைய மிகப்பெரிய துரோகி அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தப்பட்டு ஒரு ஓரமாக உட்கார வைக்கப்பட்டார் அந்த ஜாக்மா அவர்கள். அவருடைய பல சொத்துக்களும் சீனாவினுடைய தேசிய உடைமையாக்கப்பட்டது. இதே மாதிரி பாலஸ்தீனத்தில் நடந்திருக்கு, இதே மாதிரி சிரியாவில் நடந்திருக்கு, இதே மாதிரி ரஷ்யாவில் நடந்திருக்கு. இப்படி எல்லா இடங்களிலும் நடைபெறும் போது ஐரோப்பிய ஒன்றியமும் என்ன சொல்கிறாங்க, இந்த போரில் நம்ம ரொம்ப பணத்தை செலவழிச்சிட்டு இருக்கோம், நம்ம நாட்டுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஜெர்மனிக்கு பிரச்சனை இருக்குது, பிரான்ஸுக்கு பிரச்சனை இருக்குது, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 27 நாடுகளுக்கும் பிரச்சனை இருக்குது. ஸோ ரஷ்யாவினுடைய பணத்தை எடுத்து ரஷ்யாவால் பாதிக்கப்பட்ட உக்ரைனுக்கு நம்ம செலவழிக்கணும் அப்படின்னு சொன்ன இந்த சட்டத்தை எதிர்த்து புட்டின் அவர்கள் பேசியிருக்காங்க. வாஷிங்டனுடைய ஆர்டர் தான், பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற அமெரிக்காவினுடைய உத்தரவு தான் இதுவரையிலும் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறாமல் இருப்பதற்கான காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்ததா ஆஸ்திரேலியா, யூகே, நெதர்லாந்து, இப்படி பல நாடுகள் உக்ரைனுடைய இராணுவ வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் நேரடியாக அவங்க களத்தில் குதிக்காதனால இப்போ நேரடியாக எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. உக்ரைனுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எங்கள் நாட்டுக்கும் பல நாடுகள், இல்லாட்டி நாங்களும் பல நாடுகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம், அது எங்களுக்கு பெருசு கிடையாது. நேரடியாக நீங்கள் எங்களை எதிர்க்க வந்தீங்கன்னா நாங்களும் உங்களை திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கையும் புட்டின் அவர்கள் அவருடைய ஸ்பீச்சில் கொடுத்துருக்காரு. அடுத்ததாக அவர் சொல்லியிருக்கிறது தான், எனர்ஜி பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதுல ஆசிய நாடுகளை நாங்கள் மறுபடியும் கன்சிடர் பண்ண போகிறோம் என்பது. ஸோ ஆசிய நாடுகள் அப்படின்னா இந்தியா வந்துடும். ஆல்ரெடி நமக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் கச்சா எண்ணெய் எல்லாமே கிடச்சிட்ருக்கு. இயற்கை எரிவாயுலாம் வாங்குறதுக்கான பலவிதமான பேச்சுவார்த்தையில் நம்ம ஈடுபட்டுருக்கோம். நம்முடைய நிறுவனங்கள், நம்முடைய பல தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி அரசாங்கம் சார்ந்த நிறுவனங்களாக இருக்கட்டும், ரஷ்யா கூட நம்ம எப்படிலாம் டீல் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எகெயின் ரஷ்யா சொல்லியிருக்காங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு, இனியும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எனர்ஜியை பற்றியான இல்லாட்டி எனர்ஜி டீலிங் அப்படிங்கிறது ஆசிய நாடுகள் கூட போட போகிறோம். அது வழியாக ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தவும் முடியும், ஆசியாவை உலக நாடுகளுடைய பார்வைக்கு திரும்ப கொண்டு வர முடியும், வேர்ல்டு ஆர்டருக்கு ஒரு முடிவை என்னால் ஏற்படுத்த முடியும், புதிய வேர்ல்டு வாரை என்னால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் அப்படிங்கிறத அவர் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் சோதிக்க பார்க்கிறார். எல்லா நாடுகளுக்குமே லக் அப்படிங்கிறது இருக்குது, அதை நான் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுக்க போகிறேன், புதிய எனர்ஜி டீலிங்கை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பது பல நாடுகளுக்கு வயிற்றில் புளியை கரைச்சிருக்கும். சவுதி அரேபியாவினுடைய முடி இளவரசருக்கு நான் பாராட்டை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். காரணம் இருக்குது, ஒப்பக் ப்ளஸ் நாடுகள் ஒரு முடிவை எடுக்கிறாங்க, ஆயிலெல்லாம் எங்களால் எக்ஸ்ட்ராவாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அமெரிக்காவினுடைய அந்த கூற்றுப்படி, இல்லை அமெரிக்கா சொல்லிட்டாங்க நாங்கள் கூடுதலாக ஆயிலெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம், ஒரு நாளொன்றுக்கு 20 லட்சம் பேரலை நாங்கள் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுவே அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியாவினுடைய ரிலேஷனில் ஒரு ஷேக்கிங் ஏற்படுத்தியது, ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியது. பைடன் அவர்கள் சொல்கிறாங்க, ஆமாம் சவுதி அரேபியா கூட இருக்கக்கூடிய உறவை நாங்கள் ரீகன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதை சரிபார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவுக்கு பகிரங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு. அப்படி எச்சரிக்கை கொடுத்தது மட்டும் கிடையாது, அமெரிக்காவினுடைய ரிசர்வ் ஆயிலிருந்து ஆயில் மார்க்கெட்டில் நிறைய பேரல் அப்படிங்கிறத நாங்கள் இறக்குகிறோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியும் அமெரிக்காவினுடைய அதிபர் பைடன் அவர்கள் கொடுத்தாங்க. ஸோ இதை எதிர்த்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தர், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் என்ன சொன்னாங்கன்னா,
ஆயில் மார்க்கெட்டை நீங்கள் மால்ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, எப்போ வேணும்னாலும் ஆயில் மார்க்கெட் வீழ்வதற்கு உங்களுடைய இந்த முடிவு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை புட்டின் அவர்கள் மேற்கோள் காட்டுறாரு. ஒப்பக் ப்ளஸ் நாடுகள் எக்கனாமியை பேஸ் பண்ணி சில முடிவுகளை எடுக்கும்போது அமெரிக்காவினுடைய முதலாளி ஆதிக்கம் அப்படிங்கிறதையும் இல்லாட்டி மேற்குலக நாடுகள் எங்களுக்கு அடிமையாக தான் நீங்களாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் அதையெல்லாம் தாண்டி இப்படி முடியலவரசர் ஒரு முடிவை எடுத்ததுக்கு நான் அவரை பாராட்டுகிறேன். இதே மாதிரி அரபுலகங்கள் தனியாக உங்களுடைய முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எரிகிற தீயில பெட்ரோலு, டீசலு, கச்சா எண்ணெய் எல்லாத்தையும் வாங்கி ஊற்றிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ இப்போது சவுதி அரேபியா வர்சஸ் அமெரிக்கா அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக பேசப்படுது. அதில் இப்போ புட்டின் அவர்களுடைய ஆதரவும் சவுதி வர்சஸ் அமெரிக்கா அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் பெருசாக பேசப்பட வைப்பதற்கான ஒரு காரணமாக மாறி நிற்கிறது. அடுத்ததாக அவர் சொல்கிற ஒரு விஷயம், பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் அவர்கள் கூட நான் பேசினேன். அப்படி பேசின அந்த ஆடியோவை லீக் பண்ணியிருக்காங்க யாரோ சில விஷமிகள். ஸோ ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்களா, 2 தலைவர்கள் பேசுகிறாங்க. 2 தலைவர்கள் பேசுகிற ஆடியோ வித் இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு வெளியில் வந்திருக்கு அப்படின்னா எப்படி இருக்குது பாருங்கள் எங்களை உளவு பார்க்கக்கூடிய அந்த வேலை. இவ்வளோ உளவு பார்க்கக்கூடிய நாடுகள் எங்களை அழிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னப்பா நியாயம்? நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க? எங்களை அழிக்க போகிறான்னு தெரிஞ்ச பிறகு நாங்கள் போராடாமல் இருந்தால் சாதாரணமாக ஒரு எறும்பு கூட திருப்பி போராடும்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார் புட்டின் அவர்கள். ஸோ நானும் பிரான்சினுடைய தலைவரும் பேசிக்கொண்டதை யார் வெளியில் விட்டாங்க? அப்படி பேசினதை ஒட்டு கேட்குறாங்கன்னா நான் பேசுகிறது எல்லாமே ஒட்டு கேட்டுட்டு தானே இருக்காங்க. இதுதான் உங்களுடைய அந்த ஒரு கொள்கையா? இதுதான் நீங்கள் சொல்கிற சமத்துவமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. இதை கேட்கும்போது நமக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. என்னடா 2 தலைவர்கள் பேசிக்கிறாங்க, அதை கூட ஒட்டு கேட்டிருக்கீங்களே. இதெல்லாம் வேர்ல்டு வார்லலாம் பார்த்துருக்கோம். ஆனால் சாதாரண ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இப்படிலாம் நீங்கள் ஒட்டு கேட்டிங்கன்னா அவங்க கோவப்படாமல் இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே நம்ம கேட்டுக்கலாம். அடுத்ததா நார்த் ஸ்ட்ரீம் 1 and 2ல திடீர்னு பார்த்தா 4 லீக் வந்தது. அதற்கு காரணம் ரஷ்யா தான் சொல்லி மேற்குலகம் சொல்லுறத நான் ரொம்ப கிரேசியாக எடுத்துக்கிறேன். அது எப்படி என்னுடைய பைப்லைன், என்னுடைய திட்டம், என்னுடைய பணத்துக்கு நானே ஓட்டை போடுவேனா? அப்படி ஓட்டை போட்ட பிறகு என்னுடைய அந்த பொருளாதாரம் பாதிக்கிற மாதிரியான சில விஷயங்களை செய்வேனா? எப்படி அமெரிக்கா இப்படிலாம் பொய் சொல்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது நடந்திருக்குமா? நாங்கள் இதை செஞ்சுருந்தோம்னா, புட்டின் அவர்கள் கேட்குறாரு, நாங்கள் இதை செஞ்சுருந்தோம்னா அதுக்கான ப்ரூஃபையும் ரிலீஸ் பண்ணி கண்டிப்பாக எங்களை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பாங்க. இன்னும் அவங்களால எதையுமே ரிலீஸ் பண்ண முடியலனா இதை செஞ்சது நாங்கள் கிடையாது, யார் இதற்கு காரணமோ அவங்க தான் நல்லவர்களாக வேஷம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நார்த் ஸ்ட்ரீமையும் உள்ளக்கு கொண்டு வந்துட்டார். ஸோ பெரிய கன்ஃபியூஷனாக இருந்துச்சு இந்த நார்த் ஸ்ட்ரீமில் எப்படிப்பா லீக் வந்துச்சு, அதுவும் ஒரே நேரத்தில் 4 இடத்துல லீக் வந்துருச்சு அப்படிங்கிறது. அதற்கான விளக்கத்தையும் கொடுத்து மேற்குலகத்தை கொஞ்சம் ஷட்டப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா நியூக்ளியர் வெப்பன் தான். ரஷ்யா நியூக்ளியர் அப்படிங்கிறத, ரஷ்யாவினுடைய நியூக்ளியர் அந்த கொள்கை, ஆயுத கொள்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக டிஃபென்சிவ் தான், ஒஃபென்சிவ் கிடையாது அப்படிங்கிறத மறுபடியும் ரீஐட்ரேட் பண்ணியிருக்காரு. நாங்கள் எக்காரணம் கொண்டும் டர்ட்டி பாம்பை உக்ரைனுக்கு மேலே பயன்படுத்துவதற்கான அந்த முடிவுலையும் கிடையாது. நாங்கள் தான் முதல் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நாங்கள் டிஃபென்சிவாக தான் இன்றளவும் இருக்கிறோம். ஒஃபென்சிவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுவும் குறிப்பாக உக்ரைன் போன்ற என்னுடைய நட்பு நாடுக்கு இல்லை அண்டை நாட்டுக்கு எதிராக நான் ஒஃபென்சிவாக மாறுவேன்னு சொல்லி யாரும் கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க. அதெல்லாம் வெத்தான வேஸ்ட் செய்திகள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறார். அடுத்ததாக வெள்ளை மாளிகை கொடுத்திருக்கிற ஒரு அறிவிப்பு, G20 மாநாடு நடந்துச்சுன்னா அந்த G20 மாநாட்டு கூட ரஷ்யாவினுடைய அதிபரும் பங்கெடுப்பார், பைடன் அவர்களும் பங்கெடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ வெள்ளை மாளிகை என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா, G20 மாநாட்டின் போது ரஷ்யாவினுடைய அதிபர் கூட உட்கார்றதுக்கு பைடன் அவர்கள் இன்னும் முடிவுகளை எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எதிராக தான் புட்டின் அவர்கள் என்ன சொன்னார்னா, G20 மாநாட்டையே நான் புறக்கணிக்கிறேன், ஒருவேளை நான் பங்கெடுக்க மாட்டேனா இருக்கும், அது அன்றைய சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது, அதை விட்டுட்டு இவர் வருவார் அதுக்காக நான் ஆப்சென்ட் ஆகிறேன், அவர் வருவார் நான் வந்து நிற்க முடியாது, இப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு நாடு பல நாடுகள் கூட இணைந்து இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறீர்கள் என்றால் அது வளர்ச்சிக்காக இருக்கணும், ஒரு நாட்டை வீழ்த்துவதற்காக 19 நாடுகள் கூடக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்கார். ஸோ தெளிவான சில முடிவுகள், தெளிவான எதிர்கால திட்டம், அதை எப்படி சமாளிக்கிறாரு, உலக நாடுகளிடையே எப்படி கேள்வியை கேட்குறாரு, அந்த கேள்விக்கான பதில் என்ன இருக்குது, இது எல்லாத்தையுமே ஒரே ஸ்பீச்லேயே மனுஷன் சொல்லிட்டாரு. அடுத்ததாக அவர் சொல்கிறது, ஒரு மேற்குலக நாடுகளுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நாம் சொல்கிறது நாம் செய்கிறத உலகம் தட்டாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போது அதில் ஒரு ஷேக்கிங் வந்திருக்கிறதுனால இன்னைக்கு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பயத்தை உலக நாடுகள் எல்லா நாடுகளும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டும். யாரும் யாருக்கும் அடிமையானவர்கள் கிடையாது, ஏன் நாடு உன்னுடைய காலனி நாடும் கிடையாது அப்படிங்கிறத எல்லா நாடுகளும் விழிப்புடன் கொஞ்சம் சப்தமாக சொல்லுங்க, அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்கார். நியாயமான மிக முக்கியமான ஒரு கூற்று இது. ஸோ ஒரு நாட்டை இன்னும் அடிமையாக பார்க்கக்கூடிய பல நாடுகள் இருப்பதனால தான் அந்த நாட்டுக்கு உதவி எதுக்கு இந்த நாட்டுக்கு செய்யலாம், ஆப்பிரிக்க நாடுகளுக்கு செய்ய வேண்டிய உதவியை உக்ரைன் நாட்டுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு ஆப்பிரிக்க மக்கள் அவங்களுக்கு உதவி செய்யலைன்னா யாருப்பா கண்டுக்கிட போகிறாங்க, அங்கே ஒரு சமநிலை திட்டுதா,
அங்கே ஒரு சமநிலை மாறுபடுதா, சொல்லப்போனால் அங்கே சமநிலையுமே இல்லாமல் போகுதா, ஆப்பிரிக்க மக்கள் இவங்களுடைய உதவியை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. அது ஆப்பிரிக்க மக்களை, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல நாட்டு மக்களே சொல்லியிருக்காங்க, எங்களுடைய உதவி, நாங்கள் பசி பட்னியாக இருக்கோம், அங்கே போர்னு சொல்லி பணத்தை எல்லாம் செலவழிச்சிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி. ஸோ இதை தான் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சமாக விழிப்புடன் பார்க்க வேண்டும், பகுத்தாய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவை பற்றி அவர் பேசினது தான். அப்படி இந்தியாவை பற்றி பேசினது மட்டும் கிடையாது, நவம்பர் 8ஆம் தேதி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நேராக ரஷ்யாவுக்கே போக போகிறாங்க. அப்படி ரஷ்யாவுக்கு போய் பல கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடக்க போகுது. ரொம்ப டீலிங், ரொம்ப பெரிய அளவில் எனர்ஜி செக்டார்ஸினுடைய கையெழுத்துக்கள், இல்லை இந்த போரினுடைய துரிதத்தன்மை என்ன, அதில் இந்தியாவினுடைய பங்கு என்ன, அந்த ஆசிய நாடுகளுக்கு இடையே நான் கொஞ்சம் டீலெலாம் புதுப்பிக்க போகிறேன்னு சொன்னாரே, அதெல்லாம் என்ன டீலிங், நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்முடைய அடுத்த பங்கு என்ன, நம்முடைய வளர்ச்சி என்னவாக இருக்கணும், உலக அரங்கில் இந்தியாவினுடைய முடிவுகள் எப்படி இருக்க வேண்டும், இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா நம்முடைய நட்பு நாடில் மிக முக்கியமான நாடு ரஷ்யா தான். அப்படிப்பட்ட ரஷ்யா கூட ஜெய்சங்கர் அவர்கள் நேரடியாக அங்கே போய் பேச போகிறாருன்னா அது உலக நாடுகள் எதிர்பார்க்கும். ஸோ நவம்பர் 8க்கு முன்னாடி பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று பாகிஸ்தான் வழியாக வரலாம், ஏன்னா பாகிஸ்தான்கிட்ட தான் F-16 டீல் போட்டிருக்காங்க. அடுத்ததாக ஜெர்மனி பாகிஸ்தானுக்கு உதவியாக செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற எனர்ஜி செக்டாரில் ரொம்ப பெரிய அளவில் ஜப்பானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு எதிரான காய் நகர்த்திலையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்தியா எப்படி காய் நகர்த்துகிறது, எனக்கு எதிராக நீ பல நாடுகளை ஒன்றிணைப்பாய், ஆனால் நான் எனக்கு நண்பனாக இருக்கின்ற ரஷ்யா கூடயும் இஸ்ரேல் கூடயும் கொஞ்சமாக பேச்சுவார்த்தை நடத்த போனேன் அப்படின்னு சொல்லி இந்தியா அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பல நாடுகள் சேர்ந்து ஒரு நாடை வீழ்த்த நினைக்கிறார்கள். பல நாடுகள் சேர்ந்து அந்த நாட்டை வீழ்த்துவது மட்டும் கிடையாது, அதனுடன் நட்புடன் இருக்கக்கூடிய இந்தியாவையும் வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம யார் வம்புதும்புக்கும் போகலை. ஸோ நாம் என்ன செய்ய போகிறோம், நீ இப்படி வந்தினா நான் நேர் வழியிலே போகிறேன், என் நண்பனையும் என் உற்ற நண்பனையும் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பக்கமும் ரஷ்யாவின் பக்கமும் கொஞ்சமாக நாமும் என்ன செய்கிறோம், காய் நகரத்தில் செய்ய போகிறோம். நவம்பர் 8ஆம் தேதி என்னென்ன அப்டேட்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ புட்டின் அவர்களுடைய ஸ்பீச், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள், ஜெலன்ஸ்கி அவர்களுடைய ஸ்பீச், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள், ஜெலன்ஸ்கி மற்றும் புட்டின் அவர்களை பேச விடாமல் தடுக்கக்கூடிய சக்திகள், நியூக்ளியர் வெப்பனை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்களுடைய அறிவிப்பு, அடுத்ததாக டர்ட்டி வெப்பன், பயோ லேப்ஸை பற்றி ஏன் உலக நாடுகள் பேச தயங்குகின்றன, அது அமெரிக்காவுக்கு எதிரானதா அப்படிங்கிற கேள்வி, இது எல்லாமே ஜியோ பொலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும், உலக அரசியலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான கேள்விகள். இந்த கேள்விகளுக்கான விடை கிடைத்தாலே உலக நாடுகளுடைய அமைதி அப்படிங்கிறது திரும்ப வந்துடும். ஆனால் விடை கிடைக்காமல் பார்த்துக் கொள்கின்றன சில நாடுகள், சில அமைப்புகள். அதை எதிர்த்து கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார் புட்டின் அவர்கள். பார்க்கலாம் யார் இங்கே ஜெயிக்க போகிறாங்க, யாருடைய உண்மை முதலில் வெளியில் வரப்போகிறது அப்படிங்கிறது எல்லாமே பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.